கீழே போய் பார்ப்பேன் அழுகுறானா கத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பாட்டில் அமைதியாக இருந்தான்னா கொஞ்சம் பிங்கிஷாக இருக்குது. இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா தட்ஸ் இட். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes to 1 hour வந்து ஃபுல்லாக வெள்ளை ஆகிடும். அதுக்கு இப்போ அடுத்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நேற்றே சொன்ன மாதிரி, போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வாலை ஃபிக்ஸ் பண்ணணும். இன்றைக்கி அதுதான் ப்ரைமரி ஒர்க்கு. இப்போ வாங்க போயிட்டு அந்த செவுத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை வால் பீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒட்டி எடுக்கும் போதோ அந்த மாதிரி வந்து ஏதாவது பீல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 3 ப்ராடக்ட் தான் தேவைப்படும். இது முக்கியமான ஐட்டம். இது வந்து 6-in-1 டூல், 7-in-1 டூல்னு சொல்லுவாங்க. நீங்கள் அமேசானில் இல்லை கூகுளில் வந்து பெயிண்டர்ஸ் 6-in-1 டூல் இல்லை 7-in-1 டூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வரும். இதை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணணும். ஏன்னா இது உறிஞ்சிருக்கும் போது இந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். அது எல்லாச்சும் இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணும்போது இந்த பேப்பர் வந்து ஸ்மூத் ஆகிடும். ட்ரை வாலுக்கு மேலே இது ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அதோட பெயிண்ட். அதுதான் உறிஞ்சி வந்திருக்கு. இதை ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து நம்ம சாண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இது வந்து சாண்டிங் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும். ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் எல்லாம் ஈவன் ஒரு ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ட்ரைடெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பிங்க் கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிட்டாகவே வரும். ஒரு இது ஸ்பேச்சுலான்னு சொல்லுவாங்களா, இது ஒன்று சொல்லுவாங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து இதை உள்ளே நீங்கள் டிப் பண்ணி எடுத்து இதை நீங்கள் மேலே அப்படியே சும்மா ஈவன் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பிங்காக தான் இருக்கும், பட் இது ட்ரை ஆகும்போது வெள்ளையாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திரும்பி நம்மளோட சாண்டிங் பேப்பரை வச்சு சாண்ட் பண்ணும்போது பயங்கர ஸ்மூத் ஆகிடும். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் சம்டைம்ஸ் இது வெள்ளை கலர் வால் தான், பட் இது மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று இது மேட்ச் ஆகணும்னா நீங்கள் ஃபுல் வால் தான் பெயிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா கொஞ்ச நாள் நீங்கள் விட்டு பார்க்கலாம். இது வந்து இந்த வாலோடைய ஈவன் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் இமீடியட்லி இப்போ நம்ம பூசும் போது இந்த இடம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெள்ளையாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நம்ம இப்போதைக்கு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். இதில் நம்ம லைட்டாக இதை எடுத்துகிட்டு, ஸோ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு தட்ஸ் இட். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes to 1 hour வந்து ஃபுல்லாக வெள்ளையாயிடும். அது காய காய அப்படியே ஃபுல்லாக வெள்ளையாயிடும். முடிஞ்சதுக்கப்புறம் இதே ஏரியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே இதை நான் அளவு எடுத்து இங்கே கொஞ்சம் இப்போ நம்ம சாண்ட் பண்ணதெல்லாம் கீழே டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நல்லா வேக்யூம் எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம அப்படியே லைட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். கரெக்டாக ஆன் பண்ணுறேன் சார்ஜ் ஸ்விட்ச். இது அந்த வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்தேன். காரில் இருந்துச்சு, பார்த்தா சார்ஜில் போய் சார்ஜ் பண்ணணும். லைட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டன். இன்னும் இந்த லாஸ்ட் ஃபிக்சர் மட்டும் வைக்கலை, லாஸ்ட்டு ஹெக்ஸகான். ஏன்னா இன்னும் அது சரியாக ட்ரை ஆகலை. இன்னும் கொஞ்சம் பிங்கிஷாக இருக்குது. இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நான் அதை கொஞ்சம் லைட்டாக சாண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ். ஆல்மோஸ்ட் நல்லா நீட்டாக கவர் ஆகுது. ஃபியூ more minutes and this will be done. இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நான் நேற்று சமைக்காமல் விட்டதை இன்றைக்கி சமைச்சிடலான் இருக்கேன். தக்காளி கறி வைக்க போகிறேன். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரவுடிக்கு சாப்பாடு வைக்கணும், அவனுக்கு மருந்து கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த வேலையை முடிச்சிட்டோன்னா சாருக்கு இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. அவன் நல்லா சாப்பிடணும், பட் ஸ்பெஷல் ட்ரீட் இல்லாமல் அவர் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ அதனால் இப்போ கொஞ்ச நாளாக கேன் ஃபுட்டு நிறைய இன்டேக் போயிட்டுருக்கு. அவனுக்கு மருந்தும் பர்ஃபெக்டாக அளவெடுத்து சிரிஞ்சில் ஊற்றணும். ரைட், மருந்து அப்படியே இதில் ஒளிச்சு கொடுத்தோன்னா சார் முழுங்கிடுவார். அடி பாய் கம். சாப்பிட்டு விட்டார். அடிவா சாப்பிடலாம். கொஞ்சம் அப்படியே உன் சாப்பாடும் சாப்பிட்றடா. குட் பாயில். வா சாப்பிட. ஈட்.
இப்போ தான் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் இப்போ அடுத்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த வடிவேல் புலிகேசியில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி குக் பண்ணலான்னு போனேன். வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் அழுகிருச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அது உருளைக்கிழங்கு வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் ஒரே பாஸ்கெட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உருளைக்கிழங்குனால வெங்காயமும் கெட்டு போச்சு அப்படின்றது என்னோட ஒரு கெஸ்ஸு. ஏன்னா வெங்காயம் இப்போ தான் ஒரு ஃபியூ டேஸ், ஒரு வாரம் முன்னாடி தான் வாங்கினேன். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. பார்த்தா அதுவும் கெட்டு போச்சு. ஸோ அதனால் இப்போ பிளான் என்னென்னா, ரவுடியை தனியாக வீட்டில் விட்டு நான் வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டாங்க, இல்லை நான் எப்போவுமே இருப்பேன் கூடவே. இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு ரவுடியை நம்ம ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ அதனால் இவனை எப்படியுமே கொஞ்சம் தனியாக விட்டு பழக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் தான் இருந்தேன். இங்கேருந்து ஒரு 450 மீட்டர்ஸில் சர்ச் ஸ்ட்ரீட்டில் மெட்ரோ இருக்குது. ஸோ மெட்ரோவுக்கு போனால் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். அட்லீஸ்ட் சிக்கன், தயிர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குவிக்காக வாங்கிட்டு வந்துடலாம். போகிறதுக்கு நடக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ், அங்கே ஒரு ½ அன் ஹவர், அப்புறம் ப்ளஸ் ஒரு இன்னொரு 10 மினிட்ஸ்னால் 40 மினிட்ஸில் வந்துடலாம். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பேபி கேமரா இருக்குது நம்ம வீட்டில். பேபி கேமராவை நாங்கள் வானுக்கு யூஸ் பண்ணமோ இல்லையோ, ரவுடிக்கு தான் நாங்கள் ரொம்பவே ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கோம் பேபி கேமராவை. இவன் பிறந்ததுலேருந்தே, இவன் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பேபி கேமரா வந்து யூஸ்வலாக ரவுடிக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் இப்போ அதை கொஞ்சம் ஹாலில் செட் பண்ணிவிட்டு போகிறேன். கீழே போய் பார்ப்பேன், அழுகிறானா கத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பாட்டில் அமைதியாக இருந்தான்னா குவிக்காக போயிட்டு ஒரு ஷாப்பிங்கை போட்டு வந்துடலாம். வாங்க எல்லோரும் சேர்ந்தே போவோம். ரவுடிக்கு வெளியில் போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்னை விட்டு போக மாட்டேங்கிறான். பின்னாடியே அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்படியே சினுங்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்களேன். என்னடா கொஞ்சம்டா, போயிட்டு வந்துடுறேன், ஃபியூ மினிட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், குட் பாய். நான் அவனை பிடிச்சி எங்கேயோ வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அப்படியே சொல்ல பாருங்களேன், ரெஸ்ட்லெஸ் ஆகிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் போக போகிறேன்னு. என்ன தங்கம், வெளியே போக போகிறேன்னு கோவமா அவனுக்கு? ஐயோ சரி வா, மேலே வா, நான் இப்போ போக போகிறேன், பாய். ரவுடியை வீட்டில் விட்டுட்டு கிளம்பிட்டேன். அதான் கேமராவில் செக் பண்ணி பார்த்தேன். டோர்கிட்டேயே உட்காந்துருந்தான். பில்டிங்லேருந்து கீழே வந்துட்டேன். கீழே வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா அவர் டோர்கிட்டேயே உட்காந்து எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ரொம்ப நாள் வேறு ஆச்சு அவனை தனியாக விட்டுட்டு போய். ஏன்னா லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக அவனை தனியாகவே விடலை. சொன்ன மாதிரி 7 டேஸாக விடலை. அண்ட் ஒரு 3 டேஸாக நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போகல. வீட்டிலேயே தான் இருந்தேன், அவன் கூடவே தான் இருந்தேன். ஸோ அதனால் ஐ திங்க் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் விட்டுட்டு போக போக தான் அவனுக்கும் கொஞ்சம் பழகும். யூஸ்வலாக முன்னாடிலாம் வந்து 8 hours 10 hours எல்லாம் கூட அவன் தனியாக வீட்டில் இருப்பான். நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். ஸோ இப்போ திரும்பி வந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். இப்போது எனக்கு பின்னாடி தெரிகிறது தான், இந்த சைட்லலாம் தெரிகிறது தான் ராயசன் யூனிவர்சிட்டி. முன்னாடி ராயசன் யூனிவர்சிட்டி, இப்போ டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டின்னு பேரை மாற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? ராயசன்னா எந்த ஊர் என்ன ஏதுன்னு தெரியாது. இப்போ டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டினா ஒரு அட்ராக்டிவான நேமாக இருக்கும்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. சுற்றி வர TMU, டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியோட ஃப்ளாக்ஸ் அண்ட் கேம்பஸஸ் தான். இந்த ரோடை சுற்றி அவங்களோட நிறைய ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். பிளாக் ரோஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு கடையும் இருக்குது. ரவுடியை செக் பண்ணேன், சமத்து குழந்தையாக இருக்கிறார். ஸோ ஆல் குட். நம்ம போயிட்டு நிம்மதியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். போகிற மெட்ரோ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரீட் அண்ட் கால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் முன்னாடியே இருக்குது. எக்ஸாக்டாக வீட்டில் இருந்து 450 மீட்டர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. பின்னாடி தெரிகிற பில்டிங் தான் மெட்ரோ. ஸோ அதனால் உள்ளே போயிட்டு குயிக்காக ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்போம். ஏன்னா எவ்வளோ நேரம் நம்ம ஆள் தாக்கு பிடிப்பார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்புறதோ நல்லது. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்லை சார். ஷாப்பிங் ஓவர். அதனால தூக்கிட்டு இப்போ நடந்து போயிட்டு இருக்கேன். கார்லேயே நல்லா சொகுசாக தூக்கிட்டு போயிட்டு இப்போ நல்லா பெரிய பேக்கை தூக்கிட்டு நடக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நான் டவுன் டவுன் லைஃபுக்கு யூஸ்டப் ஆகணும்னு நினைக்கிறேன். இனிமேல் வெயிட் எல்லாம் தூக்கிட்டு நடக்கிறதுக்கு. எஸ், இன்னொரு 5 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போனோடனே ரவுடி குட்டியை போய் மீட் பண்ணுவோம். ரவுடி குட்டி என்ன பண்ணுறீங்க? அப்பா வந்தாச்சு. வந்தவொடனே சொல்லிடணுமாடா, சமத்து குழந்தையா இருந்த போலையே குலைக்காம. குட் பாய், குடி பாய். சரி உள்ள போகலாம். ஓகே, நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டிட்டு இது பண்ண போகிறேன். ரவுடிக்கு ஆல்ரெடி சிக்கன் வச்சுட்டேன், வாங்கிட்டு வந்த சிக்கன். ஸோ லெட்ஸ் குக்.
இன்னைக்கு 2 டிஷ் செய்ய போகிறோம். ஒன்று சும்மா தக்காளி கறி மாதிரி வைக்க போகிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல் நான் லைஃப்பில் செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. 3 பாத்திரத்தில் சைமல்டேனியஸாக குக்கிங். நான் ஒரு ஆர்வத்தில் ரெண்டையும் ஒன்றா செய்ய போகிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். சும்மா ஒரு இதுக்கு தான். இந்த மாதிரி எப்பயும் செய்ய மாட்டேன். ஒவ்வொரு டிஷ் தான் ஒவ்வொரு நேரம் செய்வேன். 2 டிஷ் நான் வைக்கிறப்பெல்லாம் சொதப்பிடும். பட் இந்த தடவை ஒரு சைடில் ரவுடிக்கு குக்கிங், இன்னொரு சைடில் 2 டிஷ் நமக்கு ஆக போகுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. உண்மையாக ஆனஸ்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன். இன்னைக்கு சமையல் ரெடி. உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் தக்காளி கறி. நம்ம ஃபுட்டு ரெடி. நம்ம வச்ச தக்காளி கறி. அதுக்கப்புறம் இது பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோ ஃப்ரை நான் சொன்னேன் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நான் ரெண்டுமே டேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா வந்திருக்கு. பட் ஆனால் பொட்டேட்டோ ஃப்ரை கொஞ்சம் கரம் மசாலா ஜாஸ்தி போட்டேன். அதனால் கொஞ்சம் கரம் மசாலா தூக்கலாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அதை கம்மி பண்ணிவிட்டு மிளகா பொடி தூக்கலாக போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் இது நேற்று வாங்கின ஆந்திரா ரொய்யாலு சிக்கன். அப்புறம் இது வந்து ஆந்திரா ரொய்யாலு ப்ரான். அப்புறம் இது வந்து லாலிபாப் சிக்கன். ஒரு ஆந்திரா மீல்ஸில் வாங்கினேன். ஐ திங்க் இந்திரபிரஸ்தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம மீல் ரெடி. சமைச்சிட்டு ஃபுல்லாக கிச்சனும் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் ஆல் டன். சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னொரு ஃபியூ ஹவர்ஸ் ஒர்க் இருக்குது. இப்போ மணி 10:30 மணி ஆச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் இன்னும் ரியல் எஸ்டேட் வேலையும் கொஞ்சம் இருக்குது. நாளைக்கு ப்ராப்பர்ட்டி சில பேருக்கு அனுப்பணும். எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஸோ அந்த வேலையெல்லாம் நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ½ அன் ஹவர் சாப்பிட்டேன் அப்படின்னா 11 to 12:30 1 வரைக்கும் அதை பண்ணிவிட்டு தூங்கினேன் அப்படின்னா நாளைக்கும் நாளான்னைக்கும் நான் ஆஃபீஸ் போகிறேன். நான் வீக்லி 2 days ஒர்க் ஆஃபீஸ்க்கு போகணும் இல்லையா. ஸோ அதனால் போக வேண்டி இருக்குது. ரவுடியை தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறேன். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், யாராவது வந்து பார்த்துப்பாங்க. நான் காலையிலே கிளம்பிடுவேன். யாராவது வந்தாங்கன்னா நான் குயிக்காக வந்து கீ கொடுத்துட்டு வரணும். இல்லை நான் கூட வந்து அப்பப்போ பார்த்துப்பேன். ஒரு 2 hours ஒன்ஸ் வந்தேன் அப்படின்னா பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் ரவுடி இருந்துட்டானே. ஸோ அதனால் ஆல் குட். ஹோம் டூர் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அடுத்த வீடியோ 100% ஹோம் டூர் தான். ஹோம் டூர் போட போகிறேன். அண்ட் வான்கூவர் நான் போகிறேன். ஒரு சின்ன ட்ரிப். எவ்வளோ சின்ன ட்ரிப்னா நைட்டு போயிட்டு நான் அடுத்த நாளே திரும்பி ரிட்டர்ன் ஆகிறேன். அங்கே வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களுக்கு ஆக்சுவலாக சேனல் மூலியமாக தான் அவங்க ஃப்ரெண்ட் சென்னையில் வச்சே நாங்கள் மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வான்கூவர் ஃப்ளை பண்ணாங்க. எங்கிட்ட அடிக்கடி காலில் வந்து சஜஷன்ஸ்லாம் கேட்பாங்க. நான் ஒப்பீனியன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இது. இப்போ அவங்க வீடு வாங்கி செட்டில் ஆகிறாங்க. ஸோ அவங்களோட ஹவுஸ் வார்மிங்க்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க வான்கூவருக்கு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எப்படியாவது வந்தே ஆகணும் பிரவீன், நாங்கள் டிக்கெட் கூட போட்டுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. பட் நான் அதெல்லாம் வேணாம், நானே டிக்கெட் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இப்போ வான்கூவர் இந்த வீக்கெண்ட் போக போகிறேன். அகைன் ரவுடியை வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அதையும் நான் வீடியோ பண்ணி போடுறேன். அங்கே அவங்க வீட்டில் நான் எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல. பட் நம்மளோட ட்ரிப்பை நம்ம வழக்கமாக எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி குவிக்காக வான்கூவர் ஓவராலாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சுற்றிலாம் பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஒரே நாள் தான் போகிறோம். மெயினாக ஏன் நான் ஒரே நாள் போயிட்டு வரப்போகிறேன் அப்படின்னா ரவுடிக்காக தான். இல்லைனா முன்னாடி வந்து ஃப்ரைடே போயிட்டு சண்டே நைட் இல்லை மண்டே மார்னிங் தான் வர மாதிரி இருந்துச்சு. பட் ரவுடி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது வந்து ஃபீஸபிள் கிடையாது. யாராக இருந்தாலுமே அவனை மெடிசன்லாம் கொடுத்து பார்த்துக்கிறது கஷ்டம். இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நான் தான் வரணும். இன்னொரு 1 week மட்டும்தான். 1 week மட்டும் சாரை மானிட்டர் பண்ணிட்டோம்னா ஐ திங்க் வில் பி ஃபைன். ஸோ இதுதான் என்னோட அப்கமிங் பிளான்ஸ். அடுத்தது ஃபுல்லாக ஹோம் டூரில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.